ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல கடைசி வரைக்கும் ரொம்பவே சாஃப்டா இருக்கக்கூடிய பர்ஃபி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பர்ஃபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கூட நான் செஞ்சு காட்டியிருக்க இந்த மெத்தட்ல ரொம்பவே ஈஸியா செய்யலாம். ஏன்னா இதுக்கு பாகுபதமே தேவை கிடையாதுங்க. அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்க பர்ஃபி செஞ்சு பாருங்களேன். இந்த பர்ஃபியை சாப்பிட்றதுக்கு கடைசி வரைக்கும் ரொம்பவே சாஃப்டா இருக்கும், அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது போல ஒரு அகலமான ட்ரேல கொஞ்சம் நெய்யோ அப்படி இல்லைன்னா ஃபிளேவர் இல்லாத ஆயில் எதுவா இருந்தாலும் இதுல சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நான் இதுல நெய் எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம சேர்த்திருக்கக்கூடிய நெய்யை தட்டு முழுசு பூசிட்டு இதை அப்படியே வச்சிருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில நான் இந்த கப்பால, அதாவது 200 கிராம் அளவுடைய கப்பால 1 கப்பு அளவுக்கு கடலை மாவை இதுல சேர்த்துட்டு மிதமான தீயில நல்லா இது வாசம் வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த இந்த கடலை மாவை வேற ஒரு அகலமான தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். இது முழுமையா ஆறணும். சோ நல்ல கரண்டியால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கடலை மாவு ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது லைட்டா உருண்டையா கட்டி தட்டின மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா? சோ நீங்க இத ஜலிக்கிறதா இருந்தாலும் ஜலிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம நல்லா பல்ஸ் மோடு விட்டு 2 சுத்து விட்டு எடுத்தீங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாம் உடைஞ்சிரும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கடலை மாவு வறுத்த அதே கடாயில கடலை மாவு அளந்தோல அந்த கப்பால 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மேக்சிமம் தேங்காய் துருவல்ல இந்த கருப்பு ஓடு இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலை மிதமான தீயில ஈரப்பதம் போற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா கடலை மாவு அளந்த அதே கப்பால 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செய்யக்கூடிய பர்ஃபில தண்ணீருக்கு பதிலா பால் சேர்த்து செஞ்சு பாருங்களேன். நீங்க செய்யற பர்ஃபி கடைசி வரைக்குமே ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஓகே, இப்ப பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா தலதலன்னு இது போல கொதிச்சு வரும். இப்போ இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சு பல்ஸ் மோட்ல விட்டு அரைச்சு வச்சிருந்த கடலை மாவு முழுசையோ இதுல சேர்த்துட்டு நல்லா ஈவனா மறுபடியும் கட்டிகள் தட்டாம இது போல நல்லாவே கலந்து விடுங்க. கலந்து விட இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிப்பட்டு இந்த மாதிரியான ஒரு திக்கான பதத்துக்கு மாறி வரும். சோ நீங்க கரண்டியால சுத்தி இந்த மாதிரி எடுத்து விட்டு கண்டினியூஸா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே போல கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது போல ஒரு கட்டியான பதத்துல இந்த கலவை மாறி வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த சமயம் வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமா நெய் சேர்க்க பிடிக்கலன்னா 1/4 கப்பு நெய்யோ 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கலவையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேட்சா சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்சா கொஞ்சம் இதுல சேர்த்துட்டு நல்லா ஈவனா கைவிடாம நிதானமான தீயில கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இதுல சேர்த்திருந்தோம்ல நெய், அது முழுசையுமே இது கம்ப்ளீட்டா இது போல அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கும் அப்புறமா இப்ப மறுபடியும் நம்ம பாக்கி மீதமா எடுத்து வச்சிருந்த நெய் முழுசையும் இதுல சேர்த்துட்டு மறுபடியும் இதுல சேர்த்திருக்கக்கூடிய நெய் முழுசையுமே இந்த கலவை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ற வரைக்கும் கைவிடாம இது போல கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரியும் நம்ம சேர்த்திருந்த நெய் எல்லாத்தையுமே இது இழுத்துருச்சு. இப்போ மேற்கொண்டு தொடர்ச்சியா நிதானமான தீயிலேயே 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாம இதே போல கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சட்டுன்னு இந்த கலவை பாருங்க அப்படியே கடாயில ஒட்டாம பாக்குறதுக்கு அப்படியே பலன்னு அப்படியே கடாயில திரண்டு ஓடி வரும். இப்போ இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்போ இந்த சமயம் இதோட பதத்தை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனால இந்த கலவையை எடுங்க. அதுக்கப்புறம் உங்க கைகளை தண்ணீர்ல நினைச்சிட்டு இந்த கலவையை அப்படியே எடுத்து உருட்டி பாருங்க. கையில பிசுன்னு ஒட்டாம கோலி குண்டு மாதிரி இது போல திரண்டு வரணும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நெய் பூசி வச்சிருந்த ட்ரேல இந்த கலவை முழுசையும் இதுல சேர்த்துட்டு சட்டுன்னு இதுல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக விடாம இந்த ட்ரேய நல்ல ஃபோர்ஸா இந்த மாதிரி 2-3 தடவை டேப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால இதுல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் இது இந்த சமயம் ரொம்ப சூடா இருக்குங்க. சோ இதுல இருக்கிற சூடெல்லாம் குறைஞ்சி லைட்டா ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கிற சமயத்துல ஒரு நைஃபால லைட்டா மார்க் பண்ணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இந்த சமயம் நீங்க டீப்பா கட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ மறுபடியும் இதை நல்ல முழுமையா சூடு குறையிற வரைக்கும் ஆற விடுங்க. இப்போ இது முழுமையா ஆறிடுச்சு.
பாருங்க, கையால தொட்டு பாக்குற நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இப்போ மறுபடியும் நைஃபால நம்ம மார்க் பண்ணிருந்தோம்ல, அதே இடத்துல நல்லா டீப்பா இது போல கட் பண்ணி விடுங்க. இந்த மெத்தட்ல கட் பண்றதுனால பர்ஃபி ட்ரேல இருந்து ரிமூவ் ஆகி வரதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. பர்ஃபிய ட்ரேல இருந்து வெளியில எடுக்கிறோம் பாருங்க, ட்ரேல ஒட்டாம நல்லா கரெக்டான ஷேப்ல எந்த அளவுக்கு ஈஸியா ரிமூவ் ஆகி வருது பாருங்க. உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரிஞ்சிட்டு இருக்கும். இதே போல எல்லா பீசஸையும் ட்ரேல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து இந்த பர்ஃபியை உடைச்சு காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு பர்ஃபி சாஃப்டா இருக்குன்னு. இது சாஃப்டா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல பால் சேர்த்து செய்யற இந்த பர்ஃபி சாப்பிட்றதுக்கு கடைசி வரைக்கும் சாஃப்டா தான் இருக்கும். சிக்கு வாடையெல்லாம் அடிக்கவே அடிக்காது. அப்புறம் நீங்க இதை வெளியிலேயே வச்சு 10 நாள் வரைக்கும் சாப்பிடலாம், கெட்டு போகாது. இந்த பர்ஃபி ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.